தந்தையே உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். தூயாவியானவரை உம்மை போற்றுகின்றோம். மரியே வாழ்க. என்னைக்கு அப்படி சொன்னீங்க? என்னைக்கு சொன்னீங்க? என்னத்துக்கு வந்தீங்க? நான் சொல்லுவதையா நீங்க சொன்னீங்க? நான் இந்த காலத்தான் உங்களை காலத்தான் தெரிவிக்கல. ஆகவே ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் ஒரு நல்ல காரியம் சொன்னால் அது பரவாயில்லை. ஒரு பிடியான காரியம் என்றால் அதை நாங்கள் யோசித்தான் செய்ய வேண்டும். ஆண்டவரை போற்றணும்னு சொல்லிக்க பரவாயில்லை. ஒரு தீய வார்த்தைன்னா நீங்க நான் சொல்ல மாட்டீங்க. பாலை கூட எப்படி சொல்றேன். இந்த வருடாந்த தபக்கால ஞானத்துக்கு என்று நாங்கள் இந்த இதோட இன்றையோடு எல்லாம் முடிந்து விடுவதல்ல. மாறாக செல்லுகின்ற இடமெல்லாம் இதுதான் தொடக்கம். இந்த வாழ்க்கையின் தொடக்கம் வேண்டாம். இந்த வாழ்க்கையிலே பல நன்மைகளும் தீமைகளும் சவால்களும் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகிய மிக முக்கியமாக இன்றைக்கு நான் எடுத்திருக்கின்ற தலைப்பு சிறப்பாக போர்க்களத்திலே குதிக்க அழைக்கின்ற இறைவன். போர்க்களத்திலே குதிக்க அழைக்கின்ற இறைவன் என்ற தலைப்பிலே நாங்கள் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். நான் நேற்று முன்பதாக ஒரு சகோதரி சந்தித்தேன். இலங்கையிலிருந்து வந்தவர். அங்கே அவர் சரியான வாய்ப்பு வசதிகளோடு வாகனங்களோடு நிலப்பலங்களோடு இருந்தவர். ஆனால் இப்பொழுது என்னோடு கதைக்கின்ற பொழுது சொன்னார், எனக்கு மனதில் அமைதி இல்லை. இப்பொழுது குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டாருங்க. குடும்பம் அங்கே இருக்கின்றது. என்ன சொன்னார் என்றால், குடும்பத்திலே அமைதி இல்லை, என் மனதிலே அமைதி இல்லை. வந்து சேர 2.5 கோடி முடிந்திருக்கின்றார். அவருக்கு பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கின்றார். ஆகவே கூடுதலாக ஏஜென்சி அடுத்த மாதத்திலே கொண்டு இறக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 60-70 லட்சம் முடியும் என்று சொன்ன நிலையிலே இங்கே 2.5 கோடி முடிந்திருக்கின்றார். யோசிச்சு பார்க்க வேண்டியதுதான். மனதிலே அமைதி இல்லாட்டி ஆக இன்றைய நாளில் நான் இந்த தியானத்துக்காக உட்பட்டபடியில் இன்னைக்கு குருக்களுடைய ஜபத்திலே திருப்பாடல் 92 அங்கு தரப்பட்டது. அதில் 13வது இறை வார்த்தை, ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செறி தூங்குவார்கள். அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவிலின் முற்றங்களில் செறி தூங்குவார்கள். ஆனால் பொல்லார் புல்லை போல் செழித்து வளரலாம். ஆனால் தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் அழிக்கக்கூடியவர்கள். ஆக இன்றைக்கு நாங்கள் அழிவை நோக்கி பயணிக்கின்றோமா அல்லது ஆண்மை ஆசிரோடு நாங்கள் ஒரு மேலான நிலை நோக்கி பயணிக்கின்றோமா என்று சிந்திக்கின்ற ஒரு தியான நாளாக இது அமைந்திருக்கிறதே. பல சிந்தனைகளை நீங்கள் சிலுவை பாதை சிந்தனை ஊடாக பெற்றிருக்கின்றீர்கள். ஆகிய அந்த சிந்தனைகளோடு இந்த சிந்தனைகளை முடித்து சிறப்பாக திருப்பாடல் இசைக்கின் புத்தகம் 36 24 இருந்து 28 இருக்கின்றது. அதிலே 26வது வார்த்தை மிக முக்கியமாக சொன்னது, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன், உடலில் இருக்கின்ற கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதைவிலான இதயத்தை பொருத்துவேன். ஆகவே எங்களுக்குள்ளே இருக்கின்ற கல்லான இதயத்தை ஆண்டவர் எடுத்துவிட்டு தன்னுடைய ஆவியினால் நம்மை நிரப்பு கொண்டார் என்றால் எதற்காக சொல்கின்றபடியே 27வது வார்த்தை சொன்னது, என் ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்க, என் நீதி நெறிகளை கவனமாக செயல்படுத்த நான் உங்களை அழைக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த வழியில் நாங்கள் இப்பொழுது எழுந்திருந்தவர்களாக பரிசுத்த ஆவியானவருடைய பாடலை பாட போன்றோம். உடைய பாடல் புத்தகத்திலே உன்னதத்தின் ஆவி என்ற அந்த பாடலை நாங்கள் பாட போன்றோம். ஆக இந்த பாடலை நாங்கள் பாடுகின்ற வழியை சிறப்பாக
இன்றைக்கு எங்களால் முடியாது, எங்களிடம் பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம். ஒரு முறை ஒரு அம்மா சொன்னா, ஃபாதர் என்னிடம் வீடு இருக்கின்றது, 1 இல்ல 2 இல்ல 3 வீடு இருக்கின்றது, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை இருக்கின்றது, ஆனால் எனக்கு 2 வருடங்களாக அமைதியான தூக்கம் இல்லை. எனக்கு பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், மனதில் அமைதி அல்லது நல்ல தூக்கம் சொன்னால் அதை விட போரடிக்கிறது சொன்னாங்க, அதை விட வேதனை மிக்கது ஒன்றும் இல்லை. ஆகியபடியிலே ஆண்டு சொன்னவரை வார்த்தை எச்சரிக்கையின் மூலமாக ஆண்டு சொல்லப்பட்டது இன்று நிறைவேறுவது. கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள இதயத்தை தருவேன், நான் என்னுடைய ஆவியை உங்களுக்கு ஊட்டுகின்ற பொழுது அந்த ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்துவார், உறுதிப்படுத்துவார் என்று கூறியிருக்கின்ற வழியிலே, இந்த வழியிலே ஆவியுடைய பாடலை பாடி ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்ய வேண்டும், ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும். சிறப்பாக பலவிதமான வெளியான செய்திகள் செயல்பாடுகள் உண்டு, அவர் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று விரும்பியவர்களாக இந்த வழியிலே நாங்கள் மனங்களை ஒருமுகப்படுத்தி, இது இறைவனுடைய நேரம், இறைவனுடைய இல்லத்தில் இருந்தால் மாத்திரம் போதாது, நாங்கள் இறைவனுடைய இல்லத்தில் இருந்தாலும் இறைவனுடைய சிந்தனைகளோடு அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழுகின்ற பொழுது நிச்சயம் ஆண்டுடைய ஆவியானவர் செயல்படுவார் என்பதை இந்த வழியிலே நான் கூறிக்கொண்டு ஆவியானவரை கூறி அழைத்து பார்க்கிறோம்.
கேளுங்கள் கிடைக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த வேளையிலுமாக நாங்கள் கேட்பது எல்லாம் உமக்கு சித்தமாக இருந்தால் அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள அறிந்தார். சிறப்பாக தியானத்துக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஒப்புக் கொடுக்கிறேன். வர முடியாமல் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோடு சேர்ந்துவிடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சிறப்பாக இங்கு இருக்கின்ற இளம் குடும்பங்கள், இன்னும் ஏனைய குடும்ப தலைவர்கள், இனி இருக்கின்ற இளம் பிள்ளைகள், பாடசாலை பிள்ளைகள் சிறார்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நான் காரியம் செய்வேன் சொன்னீரே ஆண்டவரே. இல்லை இங்கே வந்திருக்கிற நாங்கள் சிலவற்றை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அதை விட மேலாக எதெல்லாம் உமக்கு சித்தமாக இருக்கின்றதோ, எதெல்லாம் உடைய வாழ்வுக்கு ஒரு மேலானதாக இருக்கின்றதோ, இதெல்லாம் இங்கே வந்திருக்கின்ற பிள்ளைகள், சிறப்பாக பெற்றோர்கள் அந்த வழியிலே உள்ளமுடைந்த நிலையிலே இன்னும் மனதிலும் சரி உடலிலும் சரி வேதனோடு இருக்கின்றார்களோ, அந்த வேதனைகளின் விடுதலை பெற இந்த தியானம் இவர்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களையும் மேலான உறுமணியையும் கொடுக்கும்படியாக கொண்டாடி கொடுக்கின்றேன். நீ கேட்கின்ற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே மாறாக வாக்குறுதிகள் என்பதை நீரே கூறியிருக்கின்றீர். இதுதான் கேளுங்கள் கிடைக்கும் என்று சொன்னீர். பெற்றதாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் சொன்ன தெய்வமே, எந்த வழியுமாக நாங்கள் கேட்கின்ற வார்த்தைகளை உள்ளத்தில் பதித்து அதன் ஊடாக நாங்கள் விடுதலை பெற இதாமே அனுப்பும்படியாக ஜெபிக்கின்றேன். சிறப்பாக இந்த வழியிலே வல்லமையாம் ஆவியானவரை கூவி அழைத்து இந்த தியானத்தை ஆரம்பிக்கின்றோம். எனவே இந்த தியானத்திலே கேட்கப்படுகின்ற வார்த்தைகள், இறை வார்த்தைகள் சிறப்பாக உள்ளங்களை தொடர்புடையாகும். அதனூடாக நாங்கள் தகுந்த பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள நீதாமை அனுப்பும்படியாக மன்றாடி கொள்கின்றேன். இதை உடைய நேரமாக உடைய இலக்கத்தின் நேரமாக மாற்றிமைக்காக உனக்கு நன்றி சொல்லுகின்றேன். அம்மா தாய்மரியே, ஞாபக தாய், நீங்களோடு பயணிக்கின்ற எங்களுக்காக பரிந்துரைக்கின்றேன். எனவே இந்த வேளையிலுமாக உமது வல்லமுள்ள பரிந்துரை இவர்கள் எல்லாருக்கும் ஒரு மேலான ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் தரும்படியாக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றேன். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மூலமாக மன்றாடி கொள்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். தந்தையை உம்மை போற்றுகின்றோம், இயேசுவை உம்மை போற்றுகின்றோம், ஆவியானவரை உம்மை போற்றுகின்றோம். மரியே வாழ்க. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சிறப்பாக பிள்ளைகளே, இந்த வேளையிலே சொன்னது போல போர்க்களத்திலே துதிக்க அழைக்கின்ற இறைவன் என்ற தலைப்பிலே அன்பில் நீங்கள்லாம் குரூப் வச்சிருப்பீங்க. ஒரு செய்தி வந்தால் அந்த செய்தி வந்து மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அது கோவிலில் இருக்கலாம், உறவுகளுக்காக இருக்கலாம், கிளாஸ்மேட்ஸ், அதாவது வகுப்பில் படித்தவர்கள் அங்கே இருக்கலாம். அவர்கள் இன்னொரு படித்தவர்கள் கனடாவில் இருக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அன்றைக்கு அவர் போட்ட ஒரு போட்டோன்னு சொல்லலாம். அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு இது போட்டிருந்தார்கள். அதில் 1000 அதில் 1000 அதாவது 1 எத்தனை சைபர் 3 சைபர். அப்போ அந்த 1 3 சைபர் போட்டு இந்த 1000 போட்டு அதிலே மிக முக்கியமாக போட்டிருந்தார்கள். அந்த 1 வந்து உடல் நலம் என்றும், 2வது வந்து குடும்பம் என்றும், 3வது வந்து பணம் என்றும், அடுத்தது வந்து 4வது லட்சியம் என்று போட்டிருந்தாங்க. அதில் 1வது வந்து உடல் நலம் என்றும், குடும்பம் என்றும், பணம் என்றும், லட்சியம் என்று சொல்லி விதமாக அந்த 0க்கு முன்னாலே எல்லாம் குடும்பம், பணம், லட்சியம் என்று போட்டிருந்தார்கள். ஆனால் அந்த 1லே வந்து போட்டிருந்தார்கள் உடல் நலம். அந்த உடல் நலம் இல்லை என்று சொன்னால் அனைத்தும் 0 என்று போட்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த செய்தியை போட்டிருந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் மிக முக்கியமாக கொடுப்பது உடல் நலனுக்காக. ஆனால் அந்த உடல் நலன் வந்து நாம் யோசிக்க வேண்டும். சிறப்பாக ஆண்டுடைய அருள் இல்லாமல் நீங்கள பார்க்கலாம். இந்த நாட்டில் வருகின்ற பொழுது எந்த நோக்கத்தோடு வந்திருப்பீர்கள், எந்தெந்த சிந்தனையோடு வந்திருப்பீர்கள். ஆனால் இப்படி நீங்கள் சந்திக்கின்ற சவால்களை பார்க்கின்ற வழியிலே இந்த விரடாசனத்தை வந்த முடிவு கூட யோசிக்கலாம். ஆக இந்த வழியிலே
இந்த உடல் நலனுக்கு அங்கே அந்த சில பேர் அழகாக சொல்லுவார், நான் எதை செய்ய விரும்புகின்றேனோ அதை நான் செய்வதில்லை, எதை நான் செய்யவில்லை என்று யோசிக்கின்றேனோ அது எனக்குள்ளே இருக்கிற ஒரு போராட்டம். அது நான் சொன்ன போர்க்களத்தில் நாம் குதிக்கப் போகின்றோம். ஆக எனக்கிடையே இருக்கிற போராட்டம், அந்த போராட்டத்தை நான் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆவியானவரை நாம் உள்வாங்குகின்றபடியிலே நிச்சயம் இந்த ஆவியானவர்களை வழிநடத்துவார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்னையிலே நான் இதை இன்னொரு இடத்திலே நான் இதை பகிர்ந்து கொண்டேன். தான் உங்களுக்குள்ளே இருந்து தியானத்தில் பங்கெடுத்த ஒரு சகோதரன், அவர் குடும்பமாக வந்திருந்தார். அது மனைவியோடும் மகளோடும் வந்திருந்தார். அந்த வழியிலே அவருக்கு இருந்த ஒரு பிரச்சனை, அதாவது வயிற்றிலே ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை முன்னிட்டு டாக்டர் சென்று இருந்தார். இந்த டாக்டர் சொல்லியிருந்தார்கள், 3 மாதத்துக்கு பிற்பாடு தான் நாங்கள் உங்களை கூப்பிடுவோம், அதை மட்டும் நீங்கள் உடைய காரியங்கள் செய்ய வேண்டும் சொல்லி. ஆனால் அண்மையிலே பார்க்க வேண்டியது ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து என்னை அவர் சந்தித்து சொன்னார், ஃபாதர் அடுத்த நாளே, அந்த தியானத்துக்கு வந்து அடுத்த நாளே எனக்கு டாக்டர்ஸ் இருந்து அப்பாயின்மெண்ட் வந்தது. 3 வாரங்கள் குறிப்பிடப்பட்டது. அடுத்த நாளை வந்துவிட்டது. அது மாத்திரமில்லை, அங்கே பின்னர் செய்ய வேண்டிய செக்கப் எல்லாம் அவர் உடனே செய்தார்கள். முந்தின நாள் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கணும், பிறகு வந்து காண்பதாக கூறியிருந்தார். அப்படியே இன்னைக்கு நாங்கள் கடவுளும் வந்து ஒப்பு கொடுத்து காரியங்கள் செய்கின்ற வழியிலே அவரே காரியங்கள் செய்வார். அவரே காரியம் செய்வதற்காக நாங்கள் மேலோட்டமாக இருந்துவிட முடியாது. மாறாக இந்த வழியிலே சிறப்பாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை விரைவாக நாங்கள் செய்ய அழைக்கப்படுகின்றோம். 2வது வழியிலே 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை நாங்கள் பார்க்கின்ற வழியிலே 1 சாமுவேல் புத்தகம் 17:12 அங்கே பெலிஸ்தருடைய படைகளுக்கும் இஸ்ராயேல் மக்களுடைய படைகளுக்குடைய ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பெலிஸ்தியர் இஸ்ராயேலின் படைகளை வெற்றி கொள்வதற்காக அவர் ஆயத்தப்படுத்துகின்றார்கள். அந்த படையெடுப்பை முன்னிட்டு நடக்கின்றது. இங்கே இஸ்ராயேல் மக்கள், அதாவது சவுல் என்ற அரசனுடைய படைகள் எல்லாம் பயந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அதனுடைய வழியில் கூட நாங்கள் பலவிதமான பயணங்களோடு இருக்கின்றோம். இதற்காக அது வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், உடல் வருத்தமாக இருக்கலாம், மன கவலையா இருக்கலாம், நம்முடைய பெற்றோரை பற்றி அல்லது சிறப்பாக பிள்ளைகளை பற்றி. நாட்களை வந்து சந்தித்த 100க்கு மேற்பட்ட குடும்பங்களை சந்தித்திருப்பேன். அவருடைய கன்சர்ன் எல்லாம், அவருடைய கவலைகள் எல்லாம் கூடுதலாக பிள்ளைகளை பற்றி, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி. அங்கே வந்து ஒரு அம்மா சொன்னா, அவன் வீட்டிலே இருக்கிறான், வெளியிலே வரான் இல்லை, வீட்டிலே இருக்கிறான், வெளியில மாறான். அதுபோல இன்றைக்கு இங்கே இருக்கிற அப்பா மேலும் பல காரியங்களை சொல்வீர்கள். ஆக இது வழியிலே இதுபோலதான் இங்கே பார்க்கிற வழியிலே இந்த பெலிஸ்திய படைகள் அங்கே வந்து போருக்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இஸ்ராயேல் படைகள் சவுலுடைய நிலையிலே அவர்கள் ஆயத்தமாகின்றார்கள். அவன் என்ன சொல்றான், பெரிய உயர்ந்த மனிதன். அவன் சொல்கின்றான், நீங்கள் எல்லாரும் போருக்கு வர வேண்டாம், நீங்கள் எல்லாரும் போருக்கு வர வேண்டாம், மாறாக நீங்கள் ஒருவர் மாத்திரம் வந்தால் போதும், என்னோடு வந்து மோதினால் போதும், நான் உங்களுக்கு வெற்றி என்று சொன்னான். எனவே இந்த வார்த்தைகளை கேட்டு அங்கே நாங்கள் பார்க்கின்ற வழியிலே எல்லாரும் பதட்டம் அடைந்தார்கள். இதுவரையில் தான் இந்த பதட்டத்தை முன்னிட்டு அங்கே தாவீது வருகின்றான் தன்னுடைய சகோதரங்களை சந்திப்பதற்காக. எனவே இந்த பேச்சு அங்கு நடக்கின்றது. விதமாக அந்த படைகளை விதமாக முறியடிப்பது என்று சொல்லி அந்த வழியில் தான் அந்த சவுல் அரசன், அந்த படைகளை வழிநடத்த வேண்டிய அரசன் பயந்த நிலையிலே என்று சொல்கின்றான். இதிலே யாராவது சென்று அவனோடு மோதி வெற்றி கொள்கின்ற வேளையிலே என்னுடைய செல்வங்களை தருவது மாத்திரமல்ல, இன்னொன்று சொன்னான், என்ன சொல்லுவாங்க, என்னுடைய மகளையே கட்டி தருவேன். ஆகவே இந்த போரிலேயே வெற்றி கொள்ளுகின்றவன், இந்த கோலியாத்தை முறியடிக்கின்றவன், அது யாராக இருந்தாலும்
அவனுக்கு பெரிய செல்வங்களை நான் கொடுப்பது மாத்திரமல்ல, என்னுடைய மகனையே நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்று அவன் கூறியிருந்தான். இந்த கதை கூட அதுல பரவலாக போய் கொண்டிருக்கின்றது. அந்த வழியில் இந்த தாவீது தந்தை அனுப்பினார், போய் சகோதரங்களை பார்த்துட்டு வான்னு சொல்லி உணவு கொடுத்து விடுகின்றார். எனவேதான் அவன் வந்து தேடிக்கொண்டு சகோதரங்களை பார்த்த விடலே சகோதரங்களுக்கு கோபம் வந்துட்டு என்ன சொல்லுகின்றார் என்றால், நீ என்ன இங்க விடுப்பு பார்க்க வந்தாயா? நீ என்ன விடுப்பு போய் என்ன விடுப்பு பார்க்க வந்தாயா என்று எந்த சகோதரங்கள் கூட ஒரு டென்ஷன் தான் இருக்கிறாங்க, பயத்திலாம் இருக்கிறாங்க. இந்த மலை போல ஆளா என்று வெற்றி கொள்வேன் சொல். அந்த வழிதான் இங்கே இந்த சகோதரன் அப்படி சொல்லுகின்றான், அரசன் அப்படி சொல்லுகின்றான், கோலியாத் அப்படி சொல்லுகின்றான். அந்த வழியில் தான் தாவீது அரசனிடம் செல்லுகின்றான். தாவீது சிறுவன் அரசனிடம் செல்லுகின்றான், நான் போய் அந்த கோலியாத்தை வெல்லுவேன், நான் போய் அந்த மலை போல இருக்கின்ற கோலியாத்தை வெல்லுவேன். அரசன் திடீர்னு சொல்வான், பிரியப்பா அவன் போர்லேயே பயிற்சி பெற்றவன், நீ ஒரு சிறுவன், ஆனபடியினால நீ போக முடியாது, நீ அவனோட வெற்றி கொள்ள முடியாது என்று சொல்கிறான். இல்லையா? அந்த வழியில் அங்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி, அவன் விருத்த சேதனம் செய்யாதவன், ஆனால் நான் விருத்த சேதனம் செய்தனா, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற வழியிலே இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். ஆகவே நியமிக்கமாக பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த வீட்டில் இருந்தாலும், எந்த தொழிலை செய்தாலும் இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமாக ஒன்றை உணர வேண்டும். ஆண்டவர் என்னோடு இருந்தால் போதாது, ஆண்டவன் விரும்புகிற செயல்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு இன்றைய நாளில் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக நிமிதமாக அங்கே கருத்து முதல் போய் கொண்டிருக்கின்ற வேளையிலே இங்கே தாமதி சிறுவன் சொன்னான், இல்லை நான் போவேன் என்று சொல்கின்ற வழியிலே அரசன் தடுமாறுகின்றான். அந்த வழியில சொன்னான் அந்த தாவீது, நான் ஆடுகளையும் அல்லது ஆடுகளை மேய்க்கின்ற பொழுது அங்கே வந்த கரடிகளையும் சிங்கத்தையும் நான் முறியடிப்பதற்கு எனக்கு பலன் தந்த இறைவன் இந்த கோலியாத், அதாவது விருத்த சேதனம் செய்யாத இந்த கோலியாத்தையும் முறியடிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தருவார் என்று அவன் கூறுகின்றான். எல்லா பிள்ளைகளையும் இன்னைக்கு நாங்கள் ஞானஸ்நானம் பெற்றால் போதாது, கிறிஸ்தவ பாடசாலை படித்தால் போதாது, வீட்டிலேயே நாங்கள் கூடுதலாக சிறப்பாக இங்கே ஒரு தெரியும் கணக்கு வேலை செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும், அது செய்தால் தான் உங்களுக்கு வேண்டும். நீங்கள் அங்கே இருந்தால் ஹாஸ்பிட்டலில் பரவாயில்லை, இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட நாங்கள் கூட தாக்க வேண்டும். ஆனால் நான் கடன் கொடுக்கின்ற பொழுது அவரே காரியங்கள் செய்வார். எனவே இந்த வழியை நான் பார்க்கின்ற வழியிலே அங்கே அரசன் அப்படியான்னு சொன்னால், நீ போயிட்டு வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார். எனவே அந்த தாவீது அங்கே போர்க்களத்துக்கு போகின்றான். இன்றைக்கு நம்முடைய மனங்கள் எல்லாம் ஒரு போர்க்களம் போன்றதுதான். எனக்கு என்ன போர்னா வெளியில என்று அல்ல. இன்னைக்கு நான் பார்க்கிறோம், போர் என்று சொல்வது எங்களுக்குள்ளே இருக்கின்றது. நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற போராட்டங்கள், மனதில் இருக்கிற போராட்டங்களை நாங்கள் வெற்றி கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆக இந்த வழியிலே மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற வழியிலே அங்கே போர்க்களத்தில் அவனை சொல்கின்றான் என்றால், அதாவது அவன் திருச்சி விட்டு சொல்கின்றான், கோலியாத் நான் என்ன நாயா என்று சொல்கின்றான். அந்த வழியிலே தானுடைய கடவுளையும் அவன் இகழ்ந்து பேசுகின்றான். அந்த வழியில் தான் தாவீது என்ன சொல்வான், நீ இகழ்ந்த கடவுளுடைய பெயரால் நான் வருகின்றேன், அவர் என்று உன்னை என்னுடைய கையில் ஒப்புவிப்பான். அங்கே பிள்ளைகளே இறை அனுபவம் கட்டாயம் பல விடயங்கள் நான் சொல்ல போகின்றேன். ஆகவே மிக முக்கியமாக இறை அனுபவம் இல்லை என்று சொன்னால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே கூட பல தத்தளிப்புகள் வரும். அநேகமாக நாங்கள் புதை வரலாம், பாசகத்தனம் செய்யலாம், சிவமான சொல்லலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாறுகள் வருகின்ற பொழுது நாங்கள் நிச்சயம் இறைவனை விட்டு விலகி சென்று விடுவோம். ஆகிய அந்த வழியிலே நீ இகழ்ந்த அந்த கடவுளின் பெயரால் நான் வருகின்றேன் என்று சொல்லி எத்தனை கல் கொண்டு போனான்? 5 கல் கொண்டு போனான். 5 கல் கொண்டு போனான். அந்த 5 அந்த கல் வந்து வேறு ஒன்றும் இல்லை, சிவமானம். அந்த சிவமானதை அவன் 5 கல்லை கொண்டு போனான். அதிலே அவன் முதல் கல்லை எடுத்தான். ஒரு கல்லை எடுத்து இலக்கு பார்த்து எறிந்த வழியிலே
அந்த இலக்கு வந்து அவனை நெற்றியை தொட்டதென்றால் நிற்கக்கூடாது, அவன் தான் இருந்ததல்ல, மாறாக இறைவன் கொண்டு போய் அந்த இடத்திலே அதை நிறுத்தினான். அதை நெற்றிலே விழ அவன் விழுந்தான். ஓடி போய் அவனுடைய வாளை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி அங்கே அவன் உயர்த்தி பிடித்த வேளையிலே எல்லாரும் ஓடி போனார்கள். இங்கே இவர்கள் மகிழ்ச்சி கொண்டாடினார்கள். அது இவ்விதமாக இன்றைக்கு நாளிலே சிறப்பாக அந்த இறை அனுபவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வர அழைக்கப்படுகின்றோம். அந்த இறை அனுபவம் வருகின்ற பொழுதுதான் நிச்சயம் நாங்கள் சிறப்பாக நீங்கள் பாவசங்கீதம் செய்ய போறீங்க. அங்கே மேலோட்டமாக பாவசங்கீதம் செய்ய வேண்டாம். பல விடயங்களை நாங்கள் கேட்க போகின்றோம். என்ன போன சனிக்கிழமை வழிபாடு நடந்தது, பல கணேசன் எடுத்து நடந்தது. அந்த வழியிலே அங்கே வந்த இந்த 2 பேருக்கு குணப்படுத்த நடந்தது. 2 பேர் நடக்க முடியாதார்கள், 2 பேர் நடக்க முடியாதார்கள். ஒன்று ஒரு சகோதரி, அவர் திங்கட்கிழமை வந்து காணலான்னு சொல்லியிருக்கிறார். அவள் என்னென்ன அவருக்கு நடக்க முடியாது, முழங்கால இருக்க முடியாது, அவள் போய் கன்ஃபர்ஷன் செய்திருக்கிறார். பாவசங்கீதனை செய்து என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டிருக்குன்னா, அறிக்கையிட்டு வந்து தொடர்ந்து வழிபாட்டில் பங்கெடுத்த வழியிலே என்னது என்றால் திடீரென்று ஒரு சக்தி ஒன்று தனக்கு உள்ளே ஊடுருவதை கண்டிருக்கான். தன்னுடைய ஊடுருவதை கண்டிருக்கின்றான். இப்போ உடனே ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறான். உடனே ஒரு மாற்றத்தை கண்ட உடனே ஆண்டுக்கு நன்றி சொல்ல முடியாது. என்ன செய்யாது முழங்கால இருந்திருக்கிறான். முழங்கால இருந்திருக்கிற வழியிலே அங்கே ஒரு பதத்தை கண்டு அதை முழங்காலிருந்து அன்றைக்கு வந்து அந்த சௌரி தான் வந்து அதை சந்தித்தான். மெச்ச சௌரி வந்து காணப்போகிற திங்கக்கிழமை இந்த சௌரி வந்து போன வெள்ளிக்கிழமையாண்டு வந்து முதல் இருந்தது முழங்கால இருந்து ஃபாதர் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், நான் எனக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவரை சொல்லுங்கள். அப்போதான் அந்த வழி இந்த அனுபவத்தில் இருந்தால் நான் பாவசங்கீதம் செய்ததாக வந்து இருந்தபடியிலே நிச்சயம் என்னுடைய உடனே ஒரு மாற்றத்தை கண்டேன். அங்கு முழந்தாள் இருந்து ஜபித்தேன். அதிலே இருந்து நான் முழந்தாள் இருக்கக்கூடிய இப்பொழுதோட முழந்தாள் இருக்கக்கூடிய சொல்லி இந்த நன்றி சொல்றது மாத்திரமில்லை. அவருக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, முழந்தாள் ஒரு பிரச்சனை, அவருக்கு கையில் ஒரு பிரச்சனை. ஆனால் டாக்டர்ஸ் போன வழியிலே அந்த ஆப்ரேஷன் கூட ஃப்ரீயாக போயிட்டு அது மாத்திரமில்லை, ஒரு பிரெயின்லேயும் ஒரு டியூமர் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நிச்சயம் இதை பொறுப்பெடுத்த இறைவன் அதையும் பொறுப்பெடுப்பார் என்று சொல்லி அந்த வழியிலே அந்த சௌரிக்கு நன்றி சொன்னால் இன்றைக்கும் பிள்ளைகளே நாங்கள் இந்த வாழ்க்கையை ஆண்டவனை கையளிக்கின்றபடியிலே இதெல்லாம் நடக்க முடியாது என்று அந்த சௌரிக்கு அந்த உலக ஆப்ரேஷன் கூட 2 வருஷத்துக்கு நடந்தது. பதில் கூட ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் பாவசங்கீதம் செய்து தன்னை ஆண்டவரை கையளித்த வேளையிலே அந்த சௌரி இந்த விடுதலை பெற்றான் என்றால் இன்றைக்கும் நாங்கள் தேடி வந்திருக்கின்ற இறைவன், எங்களை அழைத்து வந்த இறைவன், எங்களோடு பேசி வந்திருக்கின்ற உடலிலும் சரி மனதிலும் சரி என்ற காயங்களை அவர் குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது நாங்கள் அனைவரும் எழுந்திருந்தவர்களாக இந்த பாடலை பாடப் போகின்றோம். சிறப்பாக இந்த 2வது பாடலாக நன்றி இயேசுவே மற்றும் நன்றி இயேசுவே என்ற அந்த பாடலை பாடப் போகின்றோம். என்னை மனிதனாக படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இன்றும் பாடச் செய்கின்ற இறைவனுக்கு நான் புகழ் பாடுவேன் என்று இந்த 2வது பாடலை நாம் இப்படி பாடப் போகிறோம்.
எதிர்பார்க்காத ஒரு வெற்றி, மகிழ்ச்சியான வெற்றி. எனவே கூட பெண்கள் இருக்கின்றீர்கள், அங்கே பெண்கள் பாடிக்கொண்டு வருகின்றார்கள். சவுல் கொண்டது 1000 பேர், ஆனால் தாவீது கொண்டதோ 10,000 பேர். சவுல் கொண்டதோ 1000 பேர், அது முதல் நடந்தது. ஆனால் இப்பொழுது இந்த தாவீது கொண்டதோ 10,000 பேர் என்று சொல்லி விதமாக பாடிக்கொண்டு வந்ததும் என்ன நடந்தது? சவுலுக்கு கோபம் வந்தது. எந்த சவுல் பயந்து கொண்டு இருந்தாரோ, எந்த சவுல் இந்த போரில் நான் வெற்றி கொள்வேன் என்று காத்திருந்தாரோ, வெற்றி கிடைத்த பிற்பாடு அங்கே அந்த பெண்கள் பாடிய பாடல்கள் அவருக்கு அங்கே சொல்லப்படுது வெஞ்சினத்தை கொடுத்ததும். எனவே தாவீதை கொல்லுவதற்கு அவர் திட்டம் போடுகின்றார். அது வழிதான் நிறைவாக சொல்கின்றது. அதாவது அவருக்குள்ளே இருந்த அந்த ஆவியானவர் அவரை விட்டு விலக தீய ஆவி அவரை ஆட்கொண்டது. அதான் பிள்ளை இன்றைக்கு நாம் கூட பலவிதமாக இருக்கிற மனநிலைகள் விதமாக இருக்கின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக சவுல் தாவீதை கூப்பிட்டான். ஆனால் இப்பொழுது சவுலை பார்க்கின்ற வழியிலே அவன் கோபம் கொள்ளுகின்றான். அதனாலே தாவீது ஓடி போய் ஒழிக்க வேண்டி ஏற்படுகின்றது. உங்களை திருமணம் செய்து கொடுத்திருந்தாலும் அங்கே சவுல் தப்பு வேண்டி இருக்கின்றது, தாவீது தப்பு பண்ணி இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் சவுளுடைய செயல்பாடு இதுதான் பிள்ளைகளை என்னுடைய உள்மனங்கள்ல பல காயங்கள் இருக்கின்றது. இதை கூட நான் வெளிக்காயங்கள் தான் பார்க்கணும். உள்மனங்கள்ல பல காயங்கள் இருக்கின்றது. அது மகிழ்ச்சி பார்க்கிற வழியிலே உனக்கு இந்த கோபக்குணம் சவுலுக்கு இருந்த கோபக்குணம் தாவீதை எப்படியாவது அழிக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்தபடியாக ஆட்சிக்கு வந்துடுவான்னு சொல்லி சரி, அது நாங்கள் இங்க சவுலை வச்சு விட்டு இப்போ சவுல தாவீதுடைய வாழ்க்கைக்கு வரப்போகிறோம். தாவீது வாழ்க்கைக்கு வரப்போகின்றோம். அங்கே தாவீது உறுதியாக இருந்தான். என்னை பாதுகாத்த இறைவன், எனக்கு வலிமை தந்த இறைவன் இந்த கோலியாத்தை வெற்றி கொள்ள தருவேன் என்று சொல்லி அங்கே பார்க்கின்ற வழியிலே தாவீது பல வெற்றிகளை கொண்டான். ஏனென்றால் ஆண்டவர் அவனோடு இருந்தார். இவ்விதமாக வெற்றிகளை பெற்றிருந்தாலும் அந்த தாவீது அரசனான பிற்பாடு தன்னுடைய உணர்ச்சிகளை நெறிப்படுத்த தவறினான். ஆகவே இந்த வழியிலே சொல்லப்பட்டது இறை வார்த்தை, நாம் தாவீதும் போருக்கு போக வேண்டும். ஆனால் தாவீதுக்கு போருக்கு போகாமல் என்ன செய்தார்? அங்கே வீட்டிலே அரண்மனையிலே துயில் கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. அங்கே துயில் கலந்ததும் எழுந்த பிற்பாடு என்ன நடக்கின்றது? அவர் அங்கே மாடியிலே உலாவு கண்ட வேளையிலே அங்கே ஒரு பெண் குடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றார். பெண் குடித்துக் கொண்டிருப்பதை பார்ப்பது அல்லது மற்றவர்களை காட்சி பார்ப்பது அது பிள்ளை அதுக்காக குடிக்கிறது பார்க்கலாம் என்று சொல்லவில்லை, அது முக்கியமல்ல. அவர் யார் என்று அறிய வேண்டும், பெத்சபா என்று அறிய வருகின்றான். அதுதான் பாவம். ஆசைப்படுவது பாவம் அல்ல, பேராசைப்படுவதுதான் பாவம். பாருங்கள், போரிலே வெற்றி கொண்ட இந்த தாவீது தன்னுடைய உணர்ச்சிகளை நெறிப்படுத்த தவறினான் என்றால் உடலிலே இருக்கின்ற அந்த போராட்டத்திலே நாங்கள் வெற்றி கொள்ள ஆண்டவனை கலைக்கின்றார். அதுதான் மிக முக்கியமாக இன்றைக்கு எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சிறப்பு இந்த நாட்டில் வாழ்கின்ற பொழுது இந்த திருவப்பாலை சிவப்பாசனை பார்க்கின்ற வழியிலே எவ்விதமான போராட்டங்கள், எவ்விதமான குழப்பங்கள், எவ்விதமான ஆசைகள், எவ்விதமான தீமைகள் எங்களை ஆட்கொள்ளலாம் என்று பார்க்கின்ற வழியே அவற்றை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய மனங்களை ஒருமுகப்படுத்தி நாங்கள் செயல்பட வேண்டும். எனவேதான் அந்த பிற்பாடு எவ்விதமாக திருப்பாடல் 51 நாங்கள் பார்க்கின்ற வழியிலே எவ்விதமாக தாவீது பாவம் செய்த பிற்பாடு அவனுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது. ஆனால் அந்த குழந்தையை ஆண்டவர் அளித்தார். எங்களுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்ற தடைகள் வருகின்ற பொழுது ஏதோ நடந்துவிட்டது அல்ல, ஆண்டவர் நடத்தி இருக்கின்றார். இவருடைய கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பார்ப்பதற்காக ஆண்டவர் நடத்தி இருக்கின்றார். இருபதாம் திருப்பாடல் 51 என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும், என் பாவங்களை எல்லாம் துடை தரிடம். ஆகிய ஆண்டவரே, இதுமாக நான் பாவத்தில் விழுந்து விட்டேன். ஆகவே இந்த பாவத்திலே மீண்டும் விடாதபடியும் அதே வழியிலே என்னை மன்னியும் சொல்லிவிட்ட வழியிலே அங்கே அவர் சொல்கிற வழியிலே கடவுளே தூயத உள்ளத்தை இன்னும் படைத்தரிடம் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை எனக்குள் உருவாக்கியிடம் உமது முன்னிலையில் என்னை தள்ளிவிடாதையும்
உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாது. இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளே எதுவாக இருந்தாலும் ஆவிக்குரிய மக்களாக நாங்கள் வாழ தொடங்க வேண்டும். ஆவிக்குரிய மக்களாக நாங்கள் வாழ தொடங்க வேண்டும் என்று சொன்னால் 16வது 17வது வார்த்தை மிக மிக முக்கியமானது. 16வது திருப்பாடல் 51:16, ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினாலும் அதில் நாட்டம் கொள்வதில்லை, கடவுளே கேட்ப பலி நொறுங்கிய நெஞ்சமே. அது மாத்திரமில்லாமல் சொல்லப்படுவது கூட, கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. ஆகிய வழியிலே நாம் நொறுங்கிய உள்ள மாத்திரமல்ல, இந்த குற்றங்களை உணர்ந்து அதை அறிக்கையிட்டு வாழ்க்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ளுகின்ற வழியிலே நிச்சயம் மிக முக்கியமாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அங்கே நாங்கள் பார்க்கின்ற வழியிலே இந்த 2 விதமான குற்றப்பழி உணர்வு. ஒன்று, அங்கே சவுல் தாவீதை கொல்ல முன்வருகின்றான். அடுத்த நிலையை பார்க்கின்ற வழியிலே என்ன நடக்கின்றது? அதாவது தாவீது விதமான ஒரு பாவத்திலே விழுந்து அந்த வழியிலே ஆண்டுடைய ஒரு விதத்திலே எச்சரிக்கை பெற்றார் என்றால் நாத்தான் மூலமாக இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சவால்கள் ஆண்டு தருகின்ற எச்சரிக்கையின் செய்தி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஹாலிவுட் அங்கே இருக்கின்றது, ஹாலிவுட் அங்கே இருக்குது, கலிபோர்னியாவில் இருக்கின்றது. அந்த ஹாலிவுட் இன்றைக்கு சாம்பல். அது நடந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்திருக்கும். விதமாக அங்கிருந்தவர்கள் வைத்த கொண்டாட்டங்களை பேசிய வார்த்தைகளும் கடவுளை சீரோவாக நினைத்தார்கள். இன்றைக்கு அவருடைய வீடுகளெல்லாம் சீரோவாக வந்திருக்கின்றது. அது விதமாக பார்க்கின்ற வழியிலே இன்றைக்கு நாங்கள் யாருமே சிறப்பாக கூடுதலாக ஆண்டவர் இயற்கையோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் பேசி கலைஞ்சு கொண்டார், மனிதரோடு பேசி கலைஞ்சு கொண்டார். இயற்கையோடு அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த வார்த்தைகள் எல்லாம் எத்தனையோ ஹாலிவுட்ல, அதாவது கலிபோர்னியாவில் எத்தனையோ நெருப்புகள் வந்திருக்கின்றதா, அழிவுகள் வந்திருக்கின்றதான. இதை போல ஒரு அழிவு வரவில்லை என்றால் அங்கேயும் ஆண்டவர் எச்சரிக்கின்றார் என்பதை நாங்கள் யாருமே மறந்துவிடக்கூடாது. அதற்காக வாழ்க்கையிலே அழிவுகளை நாங்கள் தேடுவதல்ல, மாறாக இந்த வழியில் நாங்கள் மிக முக்கியமாக எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை நாங்கள் பலப்படுத்தி நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இந்த வழியில் நாங்கள் பார்க்கிறபடியே அங்கே ஒரு முறை ஒரு தியான இல்லத்துக்கு ஒரு பெண்மணி போகின்றார். பெண்மணி போய் அங்கே அவள் எரிசி கொண்டாடினால் அவள் ஒரு 8 முயற்சியெல்லாம் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது. மனதிலே அமைதி இல்லை. எனவே அந்த வழியில் அந்த தியானத்திலே பங்கெடுத்து 3 நாள் பங்கெடுக்கின்றால் அந்த வழியிலே அந்த தியானத்தில் பங்கெடுத்து அவளுக்கு நிம்மதி வரவில்லை. எனவே மிக முக்கியமாக அங்கே கொடுக்கப்பட்ட கவுன்சிலிங்கிலே அவர் பங்கெடுக்கின்றால் அந்த கவுன்சிலிங்கை வழிநடத்திய ஒரு சகோதரி கேட்பாலாம், இப்படி வாழ்க்கையிலே ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் இருக்கின்றதா என்று, கசப்பான மறக்க முடியாத சம்பவம் இருக்கின்றது. அப்படிலாம் பார்த்துட்டு அப்படி பார்க்க ஒன்றும் இல்லையே, நான் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நல்லா இருக்கின்றேன், நான் வேலைகளை நிறைவேற்றான் செய்கின்றேன். ஆனால் என்று போட்டு படித்தார் சொல்லுவாள், அதாவது என்னுடைய 2வது வயதில் நடந்த சம்பவம், 2வது வயதில் நடந்த சம்பவம் அப்படி இருக்கின்றது. ஏனென்றால் அவருக்கு 2வது வயதில் இருக்கின்ற பொழுது, 2வது 3வது வயதில் இருக்கின்ற பொழுது அவருக்கு பிறந்த அடுத்த தங்கச்சி, 3வது 4வது பிறந்த தங்கச்சி. ஏனென்றால் இந்த தங்கச்சி பிறந்த விற்பாடு தனக்கு கிடைத்த எல்லா நன்மைத்தனங்கள், என்னை கொஞ்சினார்கள், எனக்கு பரிசு கொடுத்து தந்தார்கள், வந்து என்னை வரவேற்றார்கள், எனக்கு முதலிடம் கொடுத்தாங்க. எப்பொழுதெல்லாம் என் தங்கச்சியுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் தங்கச்சி எப்படி இல்லையா, அப்ப அந்த வேளையிலே அங்கே நான் தங்கச்சியை வெறுக்க தொடங்கினேன். இப்படி கூட நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறேன். தங்கச்சியை நான் வெறுக்க தொடங்கினேன். ஏன்னு சொன்னால் எனக்கு கிடைத்த அனைத்து சலுகைகளும் அவளுக்கு கிடைக்க தொடங்கினது. எனவே இந்த வழியே நான் அவளை கிள்ளுவேன், அவளுக்கு தண்ணீர் கொடுப்பேன். அந்த வழியில வந்து அம்மா எனக்கு அடிப்பான், நான் அடிச்சு போட்டு தண்ணி கொடுத்து திருப்பியும் அந்த சௌகரியை நான் வெறுக்க தொடங்கினேன். ஏனென்றால் சிறப்பாக நான் பெற்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் அந்த சௌகரிக்கு போனது. இதுபோல அன்றைய பிள்ளைகளே இன்றைக்கு உடலே வருத்தங்கள் இருந்தாலும் சிறுவல்ல உள்மனக்காயங்களோடு இருப்போம். சிறப்பாக மறக்கும், அது பெற்றோருடைய காலத்தில் ஒழுங்கி இருக்கலாம், பெற்றோர் வாழ்களுக்கு நடந்திருக்கலாம், அல்லது நாங்கள் படித்துக் கொண்டிருக்க நடந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நடந்திருக்கலாம், திருமணத்துக்கு முன்பதாக நடந்திருக்கலாம், திருமணத்துக்கு பின்பதாக நடந்திருக்கலாம்.
இவற்றையெல்லாம் நாங்கள் தவிர்க்க முடியாது. மிக முக்கியமாக சிறப்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து எங்கெல்லாம் சிறப்பாக இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது எங்களுடைய பெற்றோட காலத்தில் நாங்கள் பிள்ளைகளாக இருந்திருக்கலாம், ஆனால் அவங்கள் நீதியாக நேர்மையாக நடக்கவில்லை என்றால், அவையில் சில அநியாயங்கள் செய்திருந்தால் அவருடைய தாக்கங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். அந்த ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் இழப்பார்கள். நீங்கள் கூட பின்னோக்கி பார்க்கலாம். விதமாக ஒரு அம்மாவை சொல்லுவான், அதாவது அவருடைய தாக்கம் அந்த ஊரில் பெரிய ஒரு முறை எனக்கு நடந்தது. ஒரு நான் வந்து சென்ட் மெடிசின் இருக்கேங்க நல்லூரில். அப்போ ஒரு பெரியவர் வந்திருந்தார். இப்போ நான் அன்றைக்கு எனக்கு தியானம் இல்லை, பெரிய வந்தது, பெரிய ஒரு உயர்ந்த ஆள், பெரிய ஒரு மீசை இருந்தது. அப்போ அவர் ஜெபிக்க வந்தார். நான் சொன்னேன், இப்பொழுது ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஆள். அப்போ நான் போனேன், சொன்னீங்க போய் கோயிலுக்குள்ளே இருங்கோ அப்புறம் வாரன்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் கோயிலுக்கு போன கூட ஆளை காணல. என்னென்னு பார்த்தால் தரையில் விழுந்து கிடந்தேன். நக்கடி ஆண்டுக்கு முன்னால் தரையில் விழுந்து கிடந்தால் இப்படியே காலும் கையும் கட்டப்பட்டிருந்தது. பெரியார் கட்டில் தண்ணி அவர் கட்டிக்கொண்டு இப்படியே கட்டிக்கொண்டு காலையும் தண்ணி கொண்டு அந்த நிலத்தில் விழுந்திருந்தான். எனக்கு இப்படி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வழியிலே கூடுதலாக நான் ஜெபிக்க தொடங்கிய பிற்பாடு விழுந்து நான் நம்பி இருக்கிறேன்னு கேட்டேன். அதுபோல் இன்னைக்கு பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கையில் வந்து எதுவும் நடக்கலாம், அப்படி நடக்கலாம். ஆக சிறப்பாக உண்மையான காயங்களே பல விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். இவ்விதமாக இந்த உண்மையான காயங்களோடு இருப்பவர்கள் சில விதமான விடயங்கள், அவர் லவ் ஆஃப் லோன்லினஸ், அது அவர்கள் வந்து தனிமையை நாடுவார்கள். இன்னும் live a life of indifference, அதாவது அவருடைய வாழ்க்கையில இண்டிஃபரன்ஸ் ஆன செயல்பாடுகளை செய்வார்கள். some people they don't laugh or smile. விதமான உணர்வு தாக்கங்கள் இருக்கிறவர்கள் அவர்கள் ஜோக்ஸ் விட்டாலும் சிரிக்க மாட்டாங்க, சரியா? மற்ற ஜோக்ஸ் விட்டாலும் கவிக்க மாட்டாங்க. அடுத்தது fear of darkness, அதாவது பய உணர்வுகள் அவர்களுக்கு இருக்கும். stubbornness, பிடிவாதவர்களுக்கு இருக்கும். hating everybody, எல்லாரையும் அவர்கள் வெறுப்பார்கள். always criticizing others, மற்றவர்களை அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருப்பார்கள். getting angry easily, கோபம் ஈஸியாக அவர்களுக்கு வரும். excessive sexual desires, ஆகிய உணர்ச்சிகளை அவர்கள் பால் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டிருப்பார்கள். lack of concentration in studies, ஆகிய படிப்பினை அவர்கள் கரிசனை செலுத்துவதற்கு தவறுவார்கள். இன்னும் always arguing, excessive talking, கூடுதலாக கதைத்து கொண்டிருப்பார்கள். இன்னும் fear of public speaking, அதாவது பப்ளிக்லே அவர்கள் உரையாடுவதற்கு தவறுவார்கள். இன்னும் suppress feelings, அந்த உணர்ச்சிகளை அடக்கி வைத்துக் கொண்டிருப்பார்கள். addiction to drinks and smoking, குடிவரிக்கு தங்களை ஆட்பார்கள். இன்னும் addicted to drugs, இன்னும் overeating, sexually abuses others, rebellious, என்ற விதமாக பலவிதமான செயல்பாடுகளை கற்றுக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு கூட நாங்கள் கூட விதமான நிலைகளுக்குள்ளே இருக்கின்ற வழியிலே நாங்கள் இதை செய்ய வேண்டும், நாங்கள் ஆண்டவரிடம் தான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இவ்விதமான சில உணர்ச்சிகளை கொண்டிருக்கலாம், சில பலவீனங்களை கொண்டிருக்கலாம், சில மற்றொரு ஊடகங்களை பயன்படுத்தி இருக்கலாம், யூஸ் பண்ணி இருக்கலாம், அல்லது நாங்கள் செய்யாத ஒரு குற்றத்திற்காக நாங்கள் தண்டனை பெற்றிருக்கலாம். அங்கே சிறப்பாக பாடசாலையிலே நான் செய்த ஒரு குற்றத்துக்காக மற்றவர்களை தண்டித்திருக்கலாம், ஆசிரியரை தண்டித்திருக்கலாம். இதெல்லாம் வந்து என்னுடைய உள்ளத்திலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கேன்னு சொன்னால் இந்த தாக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் இறைவன் ஒருவர் தான். அந்த வழியே நாம் பாசினிதம் செய்கின்ற வழியிலே விதமாக நான் பாதிக்கப்பட்டிருந்தால், அல்லது நான் மற்றவர்களை பாதித்திருந்தால், அதன் உண்டாக வெறுப்பும் கோபதாபம் கோப உணர்வுகள் இப்பொழுது இருக்கும் என்று சொன்னார். நான் சொன்னார், பலி செலுத்த வருகின்ற பொழுது இந்த பலிப்பொருளை பலிக்கூடத்தில் வைத்துவிட்டு போய், நீ கோவிக்கல, மற்றவர்களை கோவித்திருக்கலாம், உன்னை அண்ணி கோவித்திருக்கலாம், அம்மா கோவித்திருக்கலாம், அப்பா கோவித்திருக்கலாம். ஆகவே நீ பலிக்கூடத்திலே பலிப்பொருளை வைத்துவிட்டு போய் அவனோடு ஒப்புரமாக அந்த வேளையிலே உன்னுடைய பலி ஏற்கப்படும் என்று சொல்லுகின்ற வேளையிலே இன்றைக்கு நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட
உள்மன காயங்கள். இந்த உள்மன காயங்கள் மாறாமல் வெளிக்காயங்கள் மாறுவது மிக மிகவும் கடினமாகும். ஆகிய அந்த வழியிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் எண்ணி பார்த்தவர்களாக இந்த வழியிலே சிறப்பாக நாங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி நாங்கள் புரிய முடிக்க போகின்றோம். சிறப்பாக யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது 8வது வார்த்தை. யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது 8வது இறை வார்த்தையை 10வது இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற வழியிலே விதமாக, எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். பாவிகளை உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இருமனத்தோரின் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆகியவர்களை கண்களை மூடி சற்று மௌனமாக நெஞ்சங்களை கையில் வைத்து சிறப்பாக இந்த பிறகு தொடர்ந்து நாங்கள் பாவ அறிக்கைக்குள்ளே எங்களை உட்படுத்த இருக்கின்றோம். ஆக மேலோட்டமாக நாங்கள் பாவ அறிக்கை செய்யாமல் சிறப்பாக பலரும் பலவிதமான உள்மன காயங்களோடு இருக்கலாம், கோபதாபங்களோடு இருக்கலாம், அல்லது ஒரு வேதனைகளோடு இருக்கலாம், இன்னும் மற்றவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மறக்க முடியாத சம்பவங்களை எல்லாம் இந்த வழியிலே ஆண்டவர் தாமை பொறுப்பெடுத்து சிறப்பாக எங்களுக்கு எதிராக செயல்படுவதற்காக ஜெபிப்போம், ஆண்டவன் கையளிப்போம், அவர்களுக்காக மன்றாடுவோம். விதமாக மன்றாடுகின்ற வழியிலே நிச்சயம் ஆண்டவர் தாமே அவர்களுக்கும் நமக்கு மாத்திரமல்ல அவர்களுக்கும் ஒரு விடுதலை கொடுப்பார் என்ற நன்றியோடு இந்த வழியிலே அன்பின் ஆண்டவரே இங்கே ஒவ்வொருவரையும் பார்த்து கொடுக்கிறேன். சிறப்பாக இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட தாக்கங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள், குழந்தை பிராயத்திலிருந்து இற்றவரை நாங்கள் பெற்ற அனுபவங்கள், அதை விட மிகவும் கசப்பான அனுபவங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நிலைகளை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதிலிருந்து விடுதலை பெற இன்று நாங்கள் செய்கின்ற பாவ சங்கீர்த்தனம் மேலும் எங்களுக்கு ஒரு விடுதலையையும் மேலும் எங்களுக்கு ஒரு ஆசிரியையும் தர நீதாமே அருள் கூறும்படியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். இயேசுவே நன்றி, வல்லவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி, இரக்கமுள்ளவரே நன்றி. எழுந்துகின்றவர்களாக இந்த கடைசி பாடலை பாடி அவருடைய ஆசிரியர்களுடன் சிறப்பாக மூன்றாவது பாடல், 8வது பாடல், அஞ்சாதே நான் என்று முன்னோடி இருக்கிறேன் என்ற பாடல் பாடுவோம். No
45 நிமிஷம் 45 minutes lunch break. Parishola, please வேலை போங்க, வெளியால பாருங்க. It's raining, don't நனையாம வெளியே போகலாம். 45 நிமிஷம் lunch break and the washroom எல்லாருமே பார்க்கலாம். அதில் பாருங்க எல்லாருக்காக வேண்டிய மதிய உணவிற்கு முதல் அந்த சிலத்தை சொல்ல பாருன்னு சொல்லுங்கள். அன்று தந்தை இறைவாமை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக தியானத்தினோடு பகுதியை நாங்கள் நிறைவு செய்து விதமாக நீர் அன்று உமது சீடர்களோடு இரவு விருந்து அருந்தி அவர்களை உறுதிப்படுத்தினீரே. அதுபோல இந்த ஃபெலோஷிப் லஞ்ச், அதாவது அன்பின் விருந்தாக அமைகின்ற வழியிலே நாங்கள் உமது ஆசிரியை பண்ணிக்கின்றோம். அதே வழியிலே இதனூடாக நாங்கள் பலம் பெற்று தொடர்கின்ற ஏனைய நிகழ்வுகளிலும் சிறப்பாக பாவ பொறுத்தல் என்ற அந்த அருட்சாதத்தை பெற்று மேலும் நாங்கள் ஆன்மீகத்தில் வல்லற பெற இது அருள்கொள்ளும். சிறப்பாக இந்த உணவை ஆஸ்பதியும் அதில் இந்த விருந்திலே, அதாவது இந்த நிகழ்விலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்பதித்து அது அருளினாலும் ஆவினாலும் நிரப்ப முடியாமல் வேண்டி நிற்கின்றோம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மூலமாக மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே.